முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இரு முக்கியமான விடயங்களை முன்வைத்து ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அண்மையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தனர். இதன் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த சித்தார்த்தன் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை பெற முயற்சிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த கூட்டணி மீது எழுந்திருந்தது. இந்த வேளையில்தான் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறார். இது வேணுமென்று சில ஊடகங்கள் தங்கள் மீது சேறு பூசுவதற்காக பிறப்பப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் சில விடயங்களை கூறுகிறார். இபிடிபியுடன் நாங்கள் என்றுமே சேர மாட்டோம், ஏனென்றால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. தமிழ் தேசியத்துக்கு விரோதமான பேரினவாத கட்சிகளுடன் நாங்கள் என்றுமே கூட்டணி அமைக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்க்கமான முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் இந்த தமிழரசு கட்சியானது உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக இபிடிபியுடன் இணைந்து பயணிப்பது தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்கின்ற ஒரு பாரிய துரோகம். இதனை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு காணொலி இத்துடன் இணைக்கின்றோம், நீங்கள் பார்க்கலாம். இந்த கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சில குறிப்பாக திரு சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இபிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி. அந்த செய்தி திட்டமிட்ட வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம். அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது, அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்தி இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக, அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்த தமிழரசும் அதைத்தான் செய்தது. ஆனால் இபிடிபி இறுதியில் தமிழரசோட சேர்றதுக்கு விரும்பினது என்றதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இணங்கினதுக்கு பிரதான காரணம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மக்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள். தனித்தனியாக எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்கியிருந்தால் விட்டாலும், எந்த ஒரு சபையிலேயும் அறுதி பெரும்பான்மை வழங்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய தரப்புக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய பேரவை, தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை வாக்கை மக்கள் வழங்கியிருந்தார். ஆகவே உண்மையிலே நடக்க வேண்டியது தமிழரசு கட்சியும் எவ்வகையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததோ, தமிழரசு கட்சியும் அந்த இணக்கப்பாட்டுக்கு அதன் ஊடாக ஒரு ஸ்திரத்தன்மையை ஒவ்வொரு சபையிலையும் உருவாக்குறது தான் பொருத்தமாக இருக்குமே தவிர
அதை விட்டு மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக செயல்படுகின்ற தரப்புகளோடு கூட்டு சேர்வதும் அதுவும் தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பலமான கூட்டை தோற்கடிப்பதற்கு செயல்படுவது மிக பொருத்தமல்ல. அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும், மக்களுக்கும் அது ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும். எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டை கைச்சாத்திட்ட பொழுது நாங்கள் பகிரங்கமாக தமிழரசு கட்சிக்கு ஒரு கோரிக்கை விட்டிருந்தோம். எங்களுடைய கதவுகள் துறந்துத்தான் இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றிணைஞ்சிருக்கிறபடியால் இது தமிழரசு கட்சியை ஊரம் கட்டுகின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு கூட்டல்ல, மாறாக இந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை படித்து அதில் எவரும் பிழை கண்டுபிடிக்க முடியாத வகையில் தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற அந்த ஒப்பந்தத்திலேயே அம்சங்கள் அமைந்துள்ளது. ஆகவே தமிழரசு கட்சி அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க முடியாது. உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நேசித்து நடக்கிறதாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற எந்த ஒரு கொள்கைக்கும் அதை நிராகரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி இன்றைக்கும் நாங்கள் கேட்கிறோம், தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசு கட்சியும் இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும். வருவதின் ஊடாக தமிழரசு கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகளுடைய பதவிகளை நாங்கள் உறுதிப்படுத்த, அதுதான் நோக்கம் என்றால் இன்றைக்கு கொள்கைக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை அளிக்கிறதுக்கு செயல்பட்ட தரப்புகளோட கூட்டு சேர்ந்த பதவியில பெறுவது தான் நோக்கமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற எங்களுடைய தரப்போட சேர்ந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பதவியில நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எவரும் எவருடைய பதவியும் பறிக்கிறதுக்கு இங்கே செயல்பட போவது இல்லை. ஆனால் அதை விட்டு உண்மையிலே தேசியத்துக்கு மாறான தரப்பு மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து ஒவ்வொரு வாக்கும் பேரினவாத தரப்புகளுக்கும் பேரினவாத தரப்புகளுக்கு துணை போகின்ற கட்சிகளுக்கும் நிராகரிக்கணும் என்ற அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கும் வாக்களிப்பு. அவை அவ்வகையான வாக்கை பெற்று போட்டு அதே பேரினவாத கட்சிகளுக்கு முழுமையாக துணை போகின்ற ஒரு தரப்புக்கு போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்கிறன்றது முற்றிலும் ஒரு தவறான செயல் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த தலைமைத்துவத்துக்கு தயவு செய்து சரியான விஷயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள், பேசாமல் இருக்காதீர்கள். சில வேளையில் வேறு காரணங்களுக்காக அவர்கள் தவறான முடிவுக்கு அவர்கள் போகிறதை நீங்கள் சுட்டி காட்டி அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் மட்டத்தில் முரத்தி வெறுப்பு கணிசமாக தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கின கட்சிகள் தொடர்பாக இருந்தது. பாராளுமன்றத்தில் அந்த வெறுப்பு கணிசமான சேதத்தையும் ஏற்படுத்தினது. அது அப்படி இருக்க 6 மாதத்துக்குள்ளே இந்த உள்ளூராட்சி சபையில் மக்கள் சரி தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிற இடத்துல அந்த வாக்கை பெற்ற பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி இவ்வகையிலே செயல்படுவது உண்மையிலே ஒரு பாரிய பின்னடைவை தமிழ் தேசியத்துக்காக ஏற்படுத்தும். அதை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தாழ்மையுடன் தொடர்ந்தும் வலியுறுத்த விரும்புகின்றோம்.